வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது இந்த சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன படத்தோட திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா டிஎன்ஏ. நெல்சன் வெங்கடேஷன் அவரோட டைரக்ஷன்ல அதர்வா, நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், ரித்விகா, ரமேஷ் திலக் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு ஹீரோ அண்ட் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு மனநோய் இருக்கிற ஹீரோயின். இவங்க ரெண்டு பேர் வீட்லையுமே அவங்க பேரண்ட்ஸுக்கு இவங்க மேல பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. பட் அது அவங்க விருப்பப்படி தான் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறமும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துல அந்த குழந்தை கைமாறப்படுகிறது. நிமிஷா சஜயனுக்கு வேற ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. அது நிமிஷா சஜயன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அதர்வா இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் எதனால் நடக்குது, அங்கே இருக்கான ஆன்சரை தேடி ஓடுறாரு. இதுதான் இந்த படத்தின் மொத்த கதையாகவே இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா ஸ்க்ரீன் பிளே தாங்க நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா படத்தோட அந்த ப்ரீ இன்டர்வல்ல இருந்து நெக்ஸ்ட் 1.5 hours ரொம்ப விறுவிறுப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்கேஜிங்கா டக்கு 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 டக்குன்ட்டு போய்கிட்டே இருக்கு. கிராஃப் ஏறிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு மேஜர் பாசிட்டிவ். எஸ், என்னதான் படம் ஸ்டார்டிங்கில் ஒரு 45 minutes இந்த கேரக்டர் ரிவீலிங் அண்ட் அதர்வாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அந்த உடன்பாடு இல்லாத விஷயங்கள் அண்ட் அவரோட பிரேக்கப் அந்த சில போர்ஷன்ஸ் அதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் சேம் டைம் நிமிஷா சைடும் அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்களுக்கு இருக்க அந்த டிஸார்டர் இதை பற்றிலாம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் காமிச்சிட்டு படத்தை அப்படியே ட்ராக்கு கொண்டு வராங்க. சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பட் எங்கே சூடு பிடிச்சதோ அங்கேருந்து கிராஃப் ஹைலியே தான் போகுது, எங்கேயுமே ட்ராப் ஆகலை. ஸோ ஸ்க்ரீன் பிளேஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதர்வா அண்ட் நிமிஷா சஜயன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எஸ், அது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் எது குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஒரு சைடில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஒரு ஓகேஷான 2 சாங்ஸ். ஸோ எது குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லாதனால இவரும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான் இந்த படத்தில் இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பாசிட்டிவ் நம்ம டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன் அவர் தான். அவர் இந்த படத்துக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க, ஒரு டீட்டெயிலிங் ஒர்க். அதாவது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சைல்டு விஷயத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த சைல்டு அடாப்ஷன் அண்ட் இந்த மாதிரி சைல்டு கிட்னாப்பிங்லாம் எப்படி நடக்குது, அதுக்கெல்லாம் அது எதனால் நடக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரிகிற வகையில் ரொம்ப கிறிஸ்பாக, நிறைய வளவலன்னு சொல்லாமல் நீட்டாக கிறிஸ்பாக எடுத்திருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்தில் பாசிட்டிவாக தான் இருக்காரு. இதெல்லாம் தாங்க பாசிட்டிவாக நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். ஸோ படத்தில் பிரச்சனை என்னென்னா, நெகட்டிவ்ஸ் என்னென்னா வில்லனிசம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த ஜோனர்ல தான் இந்த படம் வருது. ஸோ அதுக்கான ஸ்ட்ராங் வில்லனும் படத்துக்கு தேவை. ஏன் அப்படின்னா அந்த பயம்ங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு சீரியஸ் மேட்டர், சொசைட்டியில் நடக்கிற ஒரு சீரியஸ் மேட்டர், அதை ஒரு படமாக பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஒரு பயம் கிரியேட் பண்ண இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சோ. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வில்லன் ஆனால் அவங்களுக்கான கேங் இல்லை. எஸ், ஸோ இதுதாங்க நான் இந்த படத்தில் நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு பால் வடிகிற முகமாக இருக்குது. எந்த ஆங்கிலையுமே அவரை பார்க்கறதுக்கு வில்லன் ஃபீலே வரல. ஸோ அது நான் இந்த படத்தில் நெகட்டிவாக தாங்க பார்க்குறேன். எஸ், இது என்னோட ஒப்பீனியன் தான். பட் இது எத்தனை பேர்த்துக்கு சூட் ஆகும் எனக்கு தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதாங்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பட் ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு குட் கிரைம் த்ரில்லர் வாட்ச். கண்டிப்பாக ஒன்ஸ் தியேட்டர் போய் பார்க்கலாம். அதுக்கு ஒர்த்து தான் இந்த படம். எஸ், ஸோ நம்ம சினிமா சுற்றுல இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டிஎன்ஏ மூவி பார்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutre.